இது வந்து தங்கமயிலில் நான் போட்ட சீட்டோட இதுங்க. நான் தங்கமயிலில் போட்டு 1 இயர் முழுசா ஃபுல்லாகவே முடிய போகுது. இந்த ஆகஸ்ட்டு 5ஆம் தேதிக்கு மேலே வந்து எடுத்துக்கோங்கன்னு எனக்கு சொல்லியிருக்காங்க. ஆனால் என்ன எனக்கு வந்து இது வந்து ரொம்ப நிம்மதியாவோ, சந்தோஷமாவோ இல்லாத மாரியே இருக்குங்க. ஏன்னா நான் முதல்ல ஜிஆர்டியில் தான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஜிஆர்டியில் தான் மோஸ்ட்லி சீட்டு போடுவேன். அங்கே வந்து இப்போ என்னன்னா ஸ்கீம் ரொம்ப மாறியிருக்கு. சரி நமக்கு ரொம்ப கம்மியாகுது. அதுவும் இல்லாம கோல்டு ரேட்டில் நம்ம இது பர்ச்சேஸ் பண்ணோம்னா செய்கூலி சேதாரம் கட்டுற மாதிரிலாம் வருதுன்னு சொல்லிட்டு தான் சரி இதுக்கு வேறு ஏதாவது பார்க்கலான்னு சொல்லி தான் தங்கமயில செலக்ட் பண்ணேன். தங்கமயில பொறுத்தவரைக்கும் என்னென்னா ஜிஆர்டி மாதிரி கிஃப்ட்ஸ் எதுவுமே உங்களுக்கு அலாட் பண்ண மாட்டாங்க. ஆனால் அவங்க வந்து கோல்டுலேயே உங்களுக்கு வர வச்சு கொடுப்பாங்க. அதே நான் இவங்ககிட்ட இருக்க இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா கோல்டுலேயே வர வச்சு கொடுக்கறதுனால நீங்கள் செய்கூலி சேதாரம் 75% வரைக்குமே அவங்க லெஸ் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனால் இவங்ககிட்ட இருக்க இன்னொரு மைனஸ் என்ன நினச்சிங்கன்னா அவங்க ஒரு டேட் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அந்த டேட்டில் நீங்கள் கரெக்டாக கட்டிடணும். அது ஒன்று இங்கே இருக்குது. ஆனால் ஜிஆர்டியை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கிடையாது. அந்த மந்த்தில் நீங்கள் எப்போனாலும் கட்டலாம். 1ஆந்தேதி கட்டலாம், 2ஆந்தேதி இல்லைன்னா 15ஆந்தேதி இல்லை 30ஆந்தேதி கூட நீங்கள் கட்டலாம். 31ஆந்தேதி நைட்டு 12 மணி வரைக்கும் கூட நீங்கள் ஜிஆர்டியை பொறுத்த வரைக்கும் கட்டலாம். அது வந்து அந்த மாதத்துக்குள்ள என்ட்ரியில் தான் உங்களுக்கு விழுகும். ஆனால் தங்கமயிலை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா நீங்கள் அவங்க குறிப்பிட்ட ஒரு டேட் சொல்லியிருப்பாங்க. அந்த டேட்குள்ளே மட்டுமே நீங்கள் கட்டி ஆகணும். இந்த மேலே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அவங்க ஒரு ஸ்டிக்கர் மாதிரி நீங்கள் போட்ட அன்றைக்கே ஒட்டி கொடுத்துருப்பாங்க. இந்தந்த டேட்டில் நீங்கள் இத்தனை சீட்டு மொத்தம் 11 சீட்டு எந்தெந்த டேட்டில் நீங்கள் கட்டணும். அதுவும் ஒரே டேட்லாம் கிடையாதுங்க. ஒவ்வொரு டேட்டும் மாறி மாறி தான் வரும். நான் என்ன நினச்சேன்னா ஜிஆர்டி மாதிரி தான் ஒரு 10 மாதம் முடிஞ்சோடனே எடுத்துக்க சொல்லுவாங்கன்ற நம்பிக்கையில் நான் போட்டுட்டேன். இதை பற்றி அந்த அளவுக்கு மைண்ட் பண்ணிக்கல. சரி கேட்டால் தருவாங்க அப்படின்ற மாதிரி நினச்சி போட்டுட்டேன். சரின்னு சொல்லிட்டு விசாரிப்போன்னு சொல்லிவிட்டு அவங்கள்ட்ட போய் கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லை சார் நீங்கள் போட்ட டேட்டில் தான் கொடுப்போன்னு சொல்லிட்டாங்க மாமாக்கிட்ட. வேறு என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரில. சரி வேறு என்ன பண்ணலாம் நீங்கள் சொல்லுங்கன்னும்போது கொஞ்சம் லெஸ் ஆகும், ஆனால் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு வந்துட்டோம். இந்த இது பாருங்கள், இதில் வந்து உங்களோட நீங்கள் போட்டிருக்கீங்களா ஜிஆர்டி மாதிரி தங்கமயில்லேயே இந்த மாதிரி உங்களுக்கு புக்கு கொடுத்துருவாங்க. அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா பின்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கீம் பற்றி டீட்டெயிலாக போட்டிருப்பாங்க. நீங்கள் மாதம் எவ்வளோ கட்டுறீங்க, கட்டுற காசுக்கு அன்னைக்கு கோல்டு ரேட் என்ன, அந்த கோல்டு ரேட்லேருந்து நீங்கள் கட்டுற காசுக்கு எவ்வளோ கிராம்ஸ் வந்து உங்களோட சீட்டில் ஆட் ஆகிக்கிட்டே வரும் அப்படின்றது எல்லாமே அவங்க டீட்டெயிலாக உங்களுக்கு போட்டிருக்காங்க. இதுவுமே நல்ல விஷயம். ஆனால் என்ன இதே பழைய ஸ்கீமே இப்போ ஜிஆர்டியில் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்ததாங்கன்னு வச்சுக்கோங்க, நான் ஜிஆர்டியை விட்டு மாறி இருக்கவே மாட்டேன். ஆனால் என்ன பண்ணேன்னு தெரியாமல் தான் தங்கமயிலுக்கு போகிறேன். ஆனால் எனக்கு கோல்டை பொறுத்த வரைக்கும் எந்த தப்புமே சொல்ல மாட்டேன். கோல்டு பொறுத்த வரைக்கும் நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இன்னொரு தங்கமயிலில் என்ன பெனிஃபிட்னா, நீங்கள் இப்போ ஜிஆர்டிலலாம் வந்து அவங்களோட நகையே நீங்கள் விற்கணும்னா அவங்க வந்து உங்கள்கிட்ட பழைய உங்களோட வாங்கின பில்லு கேட்பாங்க. இப்போ கோல்டு காயினாகவே இருந்தாலும் சரி பில்லு மஸ்ட்டுன்னு அவங்க நீங்கள் பழைய நகையை போட்டுட்டு புது நகை எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துலையே உங்களுக்கு வச்சுருப்பாங்க. பில்லு மஸ்ட்டு, பில்லு இருந்தால் மட்டும்தான் அவங்க நகையை எடுத்துப்போம் அப்படின்வாங்க. ஆனால் தங்கமயிலில் வந்து இப்போ ஸ்கீம் வந்திருக்கு. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, எங்களோட ப்ராடக்ட் நீங்கள் எதுனாலும் கொண்டு வந்து ப்ளச் பண்ணிக்கலாம். ஒரு 10,000க்குள்ளே இருந்தால் கையில் கொடுப்போம். 10,000க்கு அதிகமாக இருந்துச்சுன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை கொடுத்தீங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேயே காசு வர வச்சு கொடுத்துருவோம். பில்லு இல்லைன்னா என்னங்க பண்ண அப்படின்னு கேட்டோம். நீங்கள் பில்லு இல்லைனா பரவாயில்லங்க, நம்ம நகையை கொண்டு வாங்க, நீங்கள் எப்போ எடுத்ததுன்னு கொஞ்சம் ஞாபகப்படுத்தி கொஞ்சம் சொன்னீங்கன்னா போதும். இல்லைன்னா நம்ம வாங்கினதுலேயே 916 போட்டு அவங்களோட ஒரு இது வச்சுருக்காங்க. அதை கரெக்டாக ஃபோட்டோ எடுத்து போட்டாங்கன்னா நமக்கு அவங்களுக்கு பில்லு ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. எந்த டேட்டில் வாங்கினாங்க, எவ்வளோ வாங்கினாங்க, என்ன கிராம்ஸ் எல்லாமே வந்துடுது. அதை பார்த்துட்டு அவங்க சொல்கிறாங்க, ப்ளச் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க, ஆனால் காசு வந்து கையில் தரமாட்டாங்கங்க. நீங்கள் பேங்க் டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா உங்கள் பேங்க்லேயே அவங்க வர வச்சு கொடுத்துருவாங்க. இதே மாதிரி தாங்க சூப்பர் கோல்டு தவணை திட்டம் இருக்குது. இப்போ ஒரு லம்பாக ஒரு அமௌண்ட் வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், அதை என்ன பண்ணணுன்னு நமக்கு தெரில. நகை இன்றைக்கி போய் எடுத்தோம்னா இன்றைக்கி செய்கூலி சேதாரம்லாம் கட்டி தான் எடுக்கணும். அதனால் நீங்கள் என்ன நினைக்கலான்னு வேறு எதுலேயே போடலான்னு நினைக்கலாம். ஒன்று ஆர்டியில் போடலாம், இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி சூப்பர் கோல்டு இது ஸ்கீமில் போட்டுடலாம். ஒரு லம்பான அமௌண்ட்டை நீங்கள் சூப்பர் கோல்டு ஸ்கீமில் போட்டு வச்சிட்டிங்கன்னு நினச்சிக்கோங்களேன், அவங்க வந்து அதை அப்படியே வச்சுட்டு இன்றைக்கி போடுற டேட்லேருந்து அடுத்த வருஷம் இந்த டேட்டுக்கு உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் நீங்கள் செய்கூலி சேதாரம் இல்லாமல் ஜிஎஸ்டி மட்டும் கட்டி எடுத்துக்கிற மாதிரி வரும். தங்கமயில் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது ஒன்று. அப்புறமேட்டு இவங்க இதில் வந்து பழைய கோல்டை கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், 916 இல்லைனாலும் பரவாயில்ல, கொடுத்தோம்னா அதுக்கு வந்து 916ஓட நகையாக அவங்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்கு வந்து செய்கூலி சேதாரம் கிடையாது, ஆனால் ஜிஎஸ்டி மட்டும் அதுக்கும் கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா மோஸ்ட்லி இப்போ பழைய நகையெல்லாம் என்ன பண்ணனே தெரியாமல் தான் வச்சுருக்கோம்.
போட்டோன்னு நெனச்சுக்கோங்களேன், எவ்வளோக்கு எவ்வளோ அதுலேருந்து நம்மகிட்டேருந்து அவங்க ஆட்டைய போடலான்ற மாரி தான் இப்போலாம் மோஸ்ட்லி நகை கடைங்க இருக்காங்க. அதுக்கு இது எவ்வளோ பெனிஃபிட் தான் தெரிஞ்சுச்சு. அதே மாரி இவங்க இதில வந்து கோல்டு ஆப் இருக்குங்க. டிச்சி கோல்டு ஆப் இருக்கு. நீங்க இது மூலியமா கூட சேவ் பண்ணலாம். டெய்லி என்னால ஒரு ரூ. 100 போட முடியும், ரூ. 200 போட முடியும் அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, அந்த மாரி கூட கொஞ்சம் கொஞ்சமா சேவ் பண்றதுனால பண்ணிக்கலாம். நான் சீட்டு முடியும்போது போனேன். ஒரு அக்கா எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. 3 கிராம் பக்கத்தில போட்டிருந்தாங்க. எங்க வீட்டு பக்கத்தில தான் இருக்காங்கன்னோனே அந்த அக்காட்ட கேட்டேன். "இது உங்களுக்கு நல்லா இருக்கா?" அப்படின்னு கேட்டேன். "எனக்கு பரவாயில்லப்பா. என்னால மாசம் மாசம் கட்ட முடியாது. இதுன்னும்போது எனக்கு கொஞ்சம் ஓகேயா தான் இருக்கு. அதுவும் இல்லாம நான் நம்பிக்கையான இடத்துல போடுறேன்னும்போது பயம் இல்லைல்ல" அப்படின்னாங்க. "சரிக்கா, ஓகே" அப்படின்னேன். நானும் ட்ரை பண்ணலான்னு தான் இருக்கேன். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா போடும்போது நமக்கு அது பெருசாவும் தெரியாது. அதே நேரம் அதுக்குள்ள 22 கேரட் கோல்டும் வருது. நியாயமான கடையும் கூட. நம்ம பயம் இல்லாம எவ்வளோ வேணாலும் சேமிக்கலான்னும்போது எனக்கு இது பெஸ்ட்டா தான் தெரிஞ்சுச்சு. நீங்க போடணும்னு நெனச்சீங்கன்னா, நீங்க கொஞ்சம் இப்ப தான் ஸ்டார்ட் பண்ண போறேன். இப்ப தான் நகை சேமிக்கவே நான் போறேன். படி இப்ப தான் எடுத்து வச்சிருக்கேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு நெனச்சீங்கன்னா, இந்த மாரி ஆப்ஸ்ல நீங்க யூஸ் பண்ணலாம். தங்கமயில் ஆப்ஸ்ல யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு, அடுத்தது மாசம் மாசம் என்னால நிச்சயமா இவ்வளோ அமௌண்ட் ஒதுக்க முடியும் அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, நிச்சயமா சீட்ல அப்படியே மாறிக்கலாம். சீட்ல மாறிட்டு, சீட்ல இது பண்ணிக்கிட்டே நீங்க வரலாம். எனக்கு தங்கமயில்ல பிடிக்காத விஷயன்றது ஒரு 2 விஷயம் தாங்க. ஒண்ணு கிஃப்ட்ஸ் குடுக்க மாட்டாங்க. அடுத்தது அவங்க சொன்ன டேட்ல தான் நகை எடுக்கிற மாரி வரும். அது ஒண்ணு தான் எனக்கு மைனஸா தெரியுதே தவிர, மத்தபடி நகை விஷயமா இருக்கட்டும், எல்லாமே சூப்பரா இருக்கு. அதேமாரி தங்கமயில் நகை திட்டம் வந்து நீங்க மொத்தமா அமௌண்ட் போட்டு இது பண்ணுறதுனால நான் சொன்னேன் இல்லங்க, அதுவும் பண்ணிக்கலாம். இன்னொன்னு பழைய நகை. ஆனா, இதில என்ன 1 பவுன்லேருந்து ஸ்டார்ட்டிங். நெறைய பேர் 1/2 பவுன்லாம் கேட்குறாங்க. 1/2 பவுன்லேருந்துலாம் இல்லைங்க. 1 பவுன்லேருந்து தான் ஸ்டார்ட்டிங்கா. 1 பவுன்லேருந்து எத்தனை பவுன்னாலும் நீங்க எடுத்துட்டு போகலாம். மினிமம் 50 பவுன் வரைக்கும் கூட மாத்திக்கிறீங்கன்னா மாத்திக்கலாங்க. அவங்க உங்களுக்கு ஒரு பாண்டு மாரி போட்டு குடுத்துருவாங்க. பாண்டு போட்டு குடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு ஜூன் 17ன்னு நெனச்சுக்கோங்களேன். அடுத்த ஜூன் 15 போல நீங்க அந்த பாண்ட குடுத்து உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ல எடுத்துக்கலாம். செய்கூலி சேதாரத்துலேருந்து 75% வரைக்கும் உங்களுக்கு தள்ளுபடி பண்ணுவாங்க. இதே தள்ளுபடி நீங்க சீட்டு போட்டாலும் அதே 75% உங்களுக்கு கிடைக்கும். வீடியோ ஸ்டார்ட்டிங்கில பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில காமிச்சிருப்பேன். அதே மாரி தாங்க. நிச்சயமா பெஸ்ட்டா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க.